ஹாய்! இன்னைக்கு வந்த பிக் பாஸ் ப்ரோமோல இருக்க கமெண்ட்ஸ் படிக்கலாம். இன்னைக்கு கெமி அவங்க தேம்பி தேம்பி அழுவுறாங்க. அதுக்கு வந்த கமெண்ட்ஸ் தான் இது நெறையா. இந்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு சிரிப்பா கூட இருக்கலாம். நல்லா இருக்கு கமெண்ட்ஸ் எல்லாமே. வாங்க இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கலாம். பிரஜின் அப்படின்னு ஒருத்தர் உள்ள வரும்போது, என்ன மாதிரி ஒருத்தன் இந்த பிக் பாஸ் விளையாடவே முடியாதுன்னு சொல்லிட்டு போனாரே! அவர யாராவது பார்த்தீங்களா? அப்படின்னு கேட்குறாங்க. ஆமால்ல, போய் ஒரு 2 நாள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆள் எங்க இருக்கிறாருன்னே தெரிய மாட்டுதுல்ல. சாரி, அவரு எங்க இருக்கிறாருன்னே தெரிய மாட்டுது. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். இதே மாரி எல்லா கமெண்ட்டும் சூப்பரா இருக்கு. வாங்க படிக்கலாம். இந்த கமெண்ட் சுபி கோசம். சுபி எச்ச துப்பி பீட் பாக்ஸ் செய்வத பார்த்தா ப்ரொஃபஷனல் எஃப்ஜேக்கே மறந்துவிடும் போலிருக்கு. ஃபீட்பாக்ஸ் கேட்டு கேட்டு எரிச்சல் வருது. இவங்களுக்கு இத தவிர வேறொன்றும் தெரியாதா? அப்படின்னு. நான் கூட நெனச்சேங்க, அந்த பொண்ணு பண்றத பார்த்தா எனக்கு என்னமோ எனக்கே பிடிக்கல தான். ஆனா நெறைய பேருக்கு அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு பண்றது எனக்கு புடிக்கல. நான் ஓப்பனா சொல்லிட்டேன். உங்களுக்கு அந்த மாரின்னா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கமெண்ட் படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்ட்லாம் எனக்கு மட்டும் தான் இவங்க அழுவுறது காமெடி மாதிரி தெரியுதா? அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா, அவங்க அழுவுறது அந்த மாரி தாங்க இருக்கு. அதனால தான் அப்படி சொல்றாங்க. அப்படியே கீழ இருக்க கமெண்ட்டையும் படிச்சிடலாம். வழக்கம் போல உங்க மானத்த வாங்கிட்டாங்க பிக் பாஸ். இந்த வாரம் நீங்க எலிமினேட் ஆகிடுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் பண்ணாலும் அதுங்க சரி வரப்போறது கிடையாது. பிக் பாஸோட மைண்ட் வாய்ஸ் நாம தான் இதுங்கள திருத்தணும். அதனால சேதுபதி சார்கிட்ட சொல்லுவோம். அவர் பெரிய குண்டு தூக்கி போடுவாரு அப்படின்னு இருக்கும். சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம் வாங்க. இந்த வாட்டி தான் பிக் பாஸுக்கே சோதனை. பிக் பாஸ் மூடவும் முடியல. இதுங்கள வைத்துக்கொண்டு விளையாடவும் தெரியல. என்ன செய்ய? கமல் சார் போனதுல இருந்து விஜய் சேதுபதிய போன முறை வந்ததுலேருந்து ஷோவே சரியில்ல. நல்லா இருக்குல்ல. அழகா ரைமிங்கா கொண்டு வந்திருக்காங்க. கரெக்ட்டா தான் இருக்கு இது கூட. பாவம் அந்த மனுஷன் 2 பேரும் சேர்ந்துன்னு போராடுறாங்க இவங்க கிட்ட. சரி, அடுத்த கமெண்ட்டுக்கு போலாம் வாங்க. இந்த கமெண்ட்லாம் எல்லாரும் அழுதுட்டாங்க. நம்ம மட்டும் தான் அழுவல. கெமிக்கு புரிந்த தருணம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க அதனால தான் அழுவுறாங்க போல அப்படின்னு சொல்றாரு. சரி, அடுத்த கமெண்ட் அதே கீழ இருக்கு பாருங்க. கெமி ஸ்ட்ராங் பிளேயர்ன்னு சொல்லிட்டு இருந்த. என்னடா கடைசில என்னையும் அழ வச்சுட்டீங்களேடா. பிபி சீசன் 9 பிக் பாஸ் சீசன் 9 சொல்றாங்களாம். படுத்து விட்டேன் ஐயா! என்னால முடியல. நான் வந்து சரண்டர் அடைஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி தான். சரி, ஓகே. அடுத்த கமெண்ட் படிக்கலாமா? வாங்க. இந்த கமெண்ட்ல பாருவை இப்படி தானே சாப்பிட்டு விஷயத்தில் கார்னர் பண்ணீங்க. அன்பு கேங். இப்போ உங்களுக்கு வந்தா ரத்தமா? கடவுள் இருக்காரு குமாரு அப்படின்னு. பாரு வந்து சாப்பிட்ற விஷயத்துல ஏதோ வந்து கார்னர் பண்ணாங்களாம். அதனால இந்த மாரி உங்கள பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, லாஸ்ட் டைம் கூட பாரு தட்ட தூக்கின்னு வெளிய போய் சாப்பிட்டாங்கல்ல. அந்த ஒரு இத சொல்றாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். சரி, ஓகே. அடுத்த கமெண்ட் படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்ட்ட படிங்க. "நம்ப தர்பூசணி நட்சத்திரம் நடிப்பு அரக்கன் ஒரு நாள் கூட அழவில்லை" அப்படின்னு. "நீ என்ன வேணாலும் அடி, நான் அழவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அரக்கர் உள்ள இருந்தாரு. அந்த மாரி சொல்றாங்க. சரி, அப்படியே அது கீழ இருக்க கமெண்ட்ஸையும் படிச்சிடலாம். 2 பேருக்கு நடுவே தான் போட்டியே. ஒண்ணு பிக் பாஸ், இன்னொன்னு விஜய் சேதுபதி. நம்ப தளபதி விஜய் சொல்ற மாதிரி செம்மையா இருக்குல்ல. 2 பேருக்குள்ள தான் போட்டியே. ஒண்ணு பிக் பாஸாம். இன்னொன்னு விஜய் சேதுபதி சாராம். நல்லாயிருக்கு. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்ட்ல இந்த சீசன் எப்படி போகுது? காலையில் எழுந்துச்சு டான்ஸ் ஆடுறது, திங்கிறது, சண்டை போடுறது, வக்கரம் பேசுறது, அப்புறம் திங்கிறது, டாஸ்க் என்ற பேர்ல மொக்கையா ஏதாவது செய்யறது, அப்புறம் திங்கிறது, அப்புறம் புரணி பேசுறது, அப்புறம் தூங்குறது, காலையில எழுந்திரிச்சு டான்ஸ் ஆடுறது, அப்புறம் ரிப்பீட்டே இப்படி தான் போயிட்டுருக்கு. ஒழுங்கா எந்த கர்மத்தையும் பண்ணலன்றத தான் இந்த மாரி அவங்க கமெண்ட்ஸ்ல போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் எதையாவது பண்ணுங்கன்னு பார்த்தா அதுவும் பண்ணல. சரி, வைல்ட் கார்ட்ல உள்ள போனாங்களே, அவங்களாவது எதையாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுவுமே பண்ணல.
எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 4 பேர அந்த 50வது நாள் வரும்போது உள்ள அனுப்புனாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் பயம் முத்திரும். ஐய்யயோ! நம்ம வெளிய போயிடுவோமோன்னு ஏதாவது பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி, நம்ப அடுத்த கமெண்ட் போய் படிக்கலாமாங்க? இந்த கமெண்ட்ல ஒருத்தனுக்கு கூட வின்னர் தகுதி கிடையாது போல, வின்னர் ஆகும் தகுதி கிடையாது போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் எனக்கே எந்த ஒரு லிஸ்ட்டும் பண்ண முடியல. இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு வருவாங்க, இவங்க தான் செகண்ட் வருவாங்க அப்படின்னு. இது எங்க போய் முடிய போதோ! சரி, அப்படியே அடுத்து கீழ இருக்க கமெண்ட் படிச்சிடலாம். ஒரு 4 பேர் போகும்போது இந்த பிக் பாஸ தலைகீழா மாத்தி போறேன்னு சொன்னாங்க. தலையும் காணோம், வாலையும் காணோம். எந்த 4 பேரு? அந்த வைல்ட் கார்ட்ல உள்ள போனாங்க பாருங்க. பிரஜின், திவ்யா, சாண்ட்ரா, பிரஜித் அந்த 4 பேரையும் தான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாமா? இதுல கெமி அழுறத பார்த்தா வடிவேல் அழுவுற காமெடி சீன் தான் ஞாபகம் வருது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான் நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்காங்க. ஊ அந்த சீன் தான். யாருக்கெல்லாம் வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி சார் எபிசோட் மட்டுமே பார்ப்பாங்க அப்படின்னு யாரெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. மோஸ்ட்லி டெய்லி சீன் பார்க்காதவங்க எபிசோட்ல உட்காந்து பார்த்துருவாங்க. விஜய் சேதுபதி சார் அப்படி என்னதான் பேசுறாரோ, ஒரு வாரம் உட்காந்து பார்க்க வேண்டிய எபிசோடு எல்லாமே அவரு பண்ற 1 ஹவர்லயே தெரிஞ்சிரும். அவ்வளோதான் இருக்குன்னு. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்ட்ல சாண்ட்ரா நடந்து கொள்ளும் விதம் வீக்கெண்ட்ல மட்டும் குழந்தை போல் ஆகிவிடுகிறார் அப்படின்னு. ஆமாங்க. அன்னைக்கு ஒரு நாள் சார் சொன்னதோ சொல்லிட்டாங்க. அவங்க அவர பார்த்தாலே குழந்த மாரி அப்படியே ஆயிடுவாங்க. சாக்லேட் குடுத்தா குழந்தை எப்படி பண்ணும் அந்த மாதிரி. ஏன்னா வந்து சேதுபதி சாரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப். அவர் எதுவும் கேட்க மாட்டாரு ஒரு ஞாபகம். ஆனா அவர் வச்சு செய்ய போறாரு இந்த வாரம் அப்படிதான் நாங்க நெனைக்கிறோம். ஏன்னா குழந்த மாதிரி முகத்த வச்சுக்காதீங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. சரி, ஓகே. அது கீழ இருக்க கமெண்ட்ஸையும் படிச்சிடலாம் வாங்க. பிக் பாஸ் இப்படி கஷ்டமான டாஸ்க் கொடுக்காதீங்க. பேசாம உட்கார்ந்து விளையாடும் செஸ், கேரம், அடுத்தவங்கள புரணி பேசுறது, இந்த மாரி கஷ்டமான டாஸ்க்க கொடுங்க. புரணி பேசு புரணி பேசுதலாம் வச்சு பார்க்க தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ். புரணி புரணி பேசுவாங்க பார்த்தீங்களா? அவங்கள வச்சு நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் வந்து சொல்லலாம். ஈஸியா முடிஞ்சிரும் உங்களுடைய வேலைன்ற மாரி தான் சொல்றாங்க. ஆமா, சும்மா புரணி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு நாமினேஷன் பண்றத கூட உள்ளுக்குள்ள கலந்து பேசி தான் இப்போ புதுசா போனவங்களே பண்ணிட்டுருக்காங்க. அத கேட்க சொல்லி சேதுபதி சார்கிட்ட நெறைய பேர் கமெண்ட்ஸ் மேல கமெண்ட்ஸ் போட்டுட்டே இருக்காங்க. ஆனா இந்த வாரம் கேட்பாரா என்னான்னு தெரியல. கேட்டா நல்லாயிருக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ப்ரோமோ கமெண்ட்ல பார்க்கலாம். பாய்.